ஹாய் ஹலோ ஆர்மீஸ், நான் உங்கள் சன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் குக் லவ் ஃபேக்ஸ். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பிஎல்எஃப்எஃப் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஃபேமிலி வைப்பில் இருக்க ஒரு வில்லேஜ் ட்ராமா தான். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள், பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. வாங்க ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே தாண்டா ஒரு வீட்டுக்கு வெளில தான் இருந்து ஒருத்தங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. கிம்மண்ணா கிம்மண்ணா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கத்திகிட்டு இருக்காங்க. அவங்க உள்ளே இருந்து தான், அந்த வீட்டுக்குள்ளே இருந்து தான் ஒருத்தங்க அப்படியே வெளில வராங்க. யார்? ஓ நீயா, வாமா வா. இப்போ தான் எங்கள் வீட்டில் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதோ? நீ இருப்பேன்னு தெரிஞ்சதுன்னா அந்த வீட்டு பக்கமே வந்திருக்க மாட்டேன். உங்கள் அண்ணெல்லாம் வீட்டில் இல்லை. சரி அதெல்லாம் விடு, என் பிள்ளை எங்கே? உன் பிள்ளைய வந்து என்கிட்ட கேட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்? நடிக்காத. உன் பிள்ளை காலையில் கோழி கூதோ இல்லையோ அதுக்கு முன்னாடியே வந்து கூவி என் பிள்ளைய தூங்க விடாமல் எழுப்பி கூப்பிட்டு போய் இன்னும் வீட்டு திரும்பலை. எத்தனை மணி ஆகுது? காலையில் 6 மணிக்கு போனவங்க இப்போ 6 மணி ஆகுது, இன்னும் வீடு வரல. ஊருக்குள்ளே உன் பிள்ளை கூட சேர்ந்து என் பிள்ளையும் சுற்றுறதுனால என் பிள்ளையும் தருதலைன்னு பேசுகிறாங்க. இதெல்லாம் உன் பிள்ளைக்கா அடுக்குமா? விட்டு நிறுத்து. ஃபஸ்ட்டு என் பிள்ளைய வைக்காத. உன் பிள்ளை பெரிய உத்தமம் பேர், ஊருக்குள்ளே வால் பண்ணி தலைதானே தானே அப்படின்னு சொல்லி இங்கே 2 பேர் தான் அப்படியே ஆர்கின் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே இவங்க எதிரும் சண்டை போட்டுட்ருக்க இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல தாண்டா காமிக்கிறாங்க. டேயாங்கா வாடா. டேயாங்கா வாடா. ஏன்டா மேலே போய் பறிக்கேன்ட்டு உசுரை வாங்குற? வாடா வந்து தொலைடா. பொறு ஜிமினா, நின்று பொறு ஜிமினா, நான் பறிச்சிட்ருக்கேன்ல, படிச்சுட்டு வரேன். என் சொட்டேன் வந்துருவான்டா, வாடா. உங்கள் ஐயா தான் அவ்வளோ மாங்காய் வீட்டில் பறிச்சு போட்டிருக்காருல, அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து தான் எடுக்கணுமா? ஜிமினா உனக்குலாம் தெரியாதுடா, திருட்டு மாங்காயில் இருக்க ருசிலாம். நீ என்னமோ பேசு, உங்கள் சொட்டையை வர்ற மாதிரி இருக்குது, நான் போகிறேன், பாய். ஜிமினா நில்றா, நானும் வரேன். அப்படி தான் சொல்லிவிட்டு நம்ம டயாங்க தான் மரத்துலேருந்து குதிக்க அங்கே இருந்தால் ஒரு வாய்ஸு அப்படின்னு ஒருத்தங்க தான் அப்படியே டயாங்கையும் ஜிம்னாவையும் துரத்துறாங்க. ஏன் தோப்பிலே வந்து மாங்காவை திருடுறீங்களா? ஒருங்கடா, நான் அவங்க வீட்டில் வந்து சொல்கிறேன். வேணா வந்து சொல்கிறா சொட்டை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஃபாஸ்ட்டாக சைக்கிள் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. போயிட்டு இருக்கும்போது தான் ஜிமின்னா, இதெல்லாம் உனக்கு தேவையா? தேவையில்லாமல் இந்த மயிறு மாதிரி பண்ணிகிட்ருக்க பொண்ணு. அந்த சொட்டை வீட்டில் வந்து சொன்னோம்னா என்ன பண்ணுவேன்? எங்கள் ஆத்தாலாம் என்னை உரிச்சு தொங்க விட்டுரும். இதுக்கும் காலையில் 6 மணிக்கு வந்து கூப்பிட்டு போனேன். இப்போ 6 மணி ஆயிடுச்சு. இப்போ எங்கள் அம்மா என்ன பஞ்சாயத்தை கூட்டிகிட்டு நிற்குன்னு தெரில. எப்போலாமா ஓட்டு ஜிமினா, நீ பேசுவடா, நல்லா பேசுவ, ஆறு உனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமினும் டயாங் வந்து அப்படியே பேசிகிட்டே போகிறாங்க. அப்படியே போய் நம்ம டயாங் வீட்டு பக்கம் தான் ஜிமினா தான் அப்படியே சைக்கிளில் நிப்பாட்டி, டயாங்கா பாய்டா. டயாங், ஆமாம் உங்கள் வீட்டுக்குள்ளேருந்து ஏன்டா சண்டை சத்தமாக வந்துட்டுருக்கு? யாரும் சண்டை போடுற மாதிரிலாம் வருது. எங்கள் அம்மா குரல் மாதிரியும் வருதுடா. எங்கள் அம்மா குரல் மாதிரியே இல்லை, உங்கள் அம்மா தான் உங்களை கட்டிகிட்டு இருக்கு. என்ன சொல்கிற மச்சான்? அட பாவி, உன் கூட சேர்ந்ததுக்கு இப்போ எங்கள் ஆத்தாட்டே அடிவாங்க வைக்க போகிறல. விட்ரா, நான் ஓடுறேன். அப்படி தான் நம்ம ஜிமின் ஓட போக நம்ம டயாங் தான் அவங்க காலரை பிடிச்சி உள்ளே இருக்கு. மச்சான், நீ எங்கே போனாலும் உங்கள் ஆத்தா பின்னாடி துரத்திட்டு வந்து ஒன்று அடிக்க தான் போகுது. அதுக்கு ஏன்டா ஓடுற? 2 பேரும் சேர்ந்தே அடி வாங்குவோம், வா மச்சான். விட்டுடா, உன் கூட சேர்ந்த பாவத்துக்கு நீ என்னதெல்லாம் நான் அனுபவிக்க போகிறனோ. வா மச்சான், வா வா, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயாங் தான் அப்படியே ஜிமினா உள்ளே இழுத்துட்டு போகிறாங்க. இன்னும் அங்கே வந்து மிஸ்ஸஸ் கிம்மும் மிஸ்ஸஸ் பார்க்கும் இன்னும் சண்டை போட்டு அந்த ஆர்குமெண்ட் இன்னும் நிற்கவே இல்லை. இவங்க அப்படியே போய் அப்படியே மாதாஜி அப்படின்னு கூப்பிட அப்படியே 2 பேரும் அப்படியே ஸ்லோ மோஷனில் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்த உடனே நம்ம மிஸ்ஸஸ் பார்க்கா கையில் ஒரு கம்பை எடுத்துகிட்டு துரத்துனாங்க நான் ஜிமினாவை. மாதாஜி விட்ரு அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமின் அப்படியே கதறிட்டு ஓடுறாங்க. இந்த கூத்தெல்லாம் நடந்துகிட்ருக்க நம்ம வாசலில் இருந்துலாம் ஒருத்தங்கலாம் அப்படியே, கிம் இருக்கியாப்பா, வீட்டுக்குள்ளே இருக்கியா அப்படின்னு வெளியிலேருந்து ஒரு சத்தம். அப்படியே தான் மிஸ்ஸஸ் கிம் தான் வெளில போய் எப்படி எட்டிப்பாங்க. வாங்கண்ணா வாங்க. என்னண்ணா அவங்கக்கிட்ட எதுவும் பேசணுமா? அவங்க தோப்புக்கு போயிருக்காங்களே, வாங்க வந்து உட்காருங்க. நான் உட்கார்றதுக்கெல்லாம் வரல. உங்கள் பிள்ளைங்க 2 பேரும் சேர்ந்து இன்றைக்கி என்ன பண்ணாங்க தெரியுமா?
என்னண்ணா பண்ணாங்க? 2 பேரும் சேர்ந்து என் தோப்பில் மாங்காவை திருடி திங்கிறாங்க. 1 2 10 மாங்காய். நானே இந்த மாங்காய் வச்சு தான் ஏதோ பொழப்பு நடத்திட்டு இருக்கேன். இவங்க இதையும் இப்படி பண்ணாங்கன்னா நான் எங்கே போகிறது? நான் மறுபடியும் சொல்கிறேன், இவங்கக்கிட்ட சொல்லி வச்சுக்கோங்க. இல்லைன்னா அவ்வளோதான். இனிமேல் வந்தாங்கன்னா நான் அப்புறம் பாரபட்சமே பார்க்க மாட்டேன். சாரிண்ணா, இனிமேல் வரமாட்டாங்கண்ணா. இனிமேல் திருட மாட்டாங்க. இவ்வளோ நேரம் நம்ம மிஸ்ஸஸ் பார்க் தான் துரத்திருப்பாங்க. இப்போ மிஸ்ஸஸ் கிம் அப்படியே ஒரு குச்சி எடுத்துகிட்டு நம்ம டயாங்க துரத்த அங்கே ஒரே இப்படியே கூத்தாக போயிட்டுருக்கு. ஒரு நைட்டு போல தான் அப்படியே ஒரு 8 o'clock தாண்டா காமிக்கிறாங்க. அங்கே தான் அப்படியே நம்ம கிம் தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சோர்வாக வீட்டுக்குள்ளே வர்றதை பார்த்துட்டு நம்ம மிஸ்ஸஸ் கிம் தான் நீங்கள் உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லியே வைக்க மாட்டீங்களா? இன்றைக்கி போய் மாங்காய் தோட்டத்தில் போய் மாங்காவை பறித்து அதுவும் விற்றுட்டு வந்திருக்காங்க. ஏம்மா நான் விற்கலாம் இல்லைம்மா, 10 மாங்காய் தாம்மா பிறக்கணும். அதுக்கு ஏம்மா அப்படி சொல்கிற? ஏதோ ஒன்றா போய் கலாண்டதே பெரிய தப்பு. இதில் நீ நியாயம் பேசுகிறீங்க. உங்கள் பிள்ளைகிட்ட ஃபஸ்ட்டு சொல்லி வச்சுக்கோங்க. இப்படி பண்ணிகிட்டே இருந்தோம்னா அப்புறமா நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஏன்டி எப்போ பாரு பிள்ளையை போட்டு குறை சொல்லிகிட்டே இருக்க? நிம்மதியாகவே இருக்க முடியாதுப்பா. வீட்டுக்கு வந்தாலே நிம்மதி இல்லை. உங்களுக்கு வீட்டுக்கு வந்தால் நிம்மதி இல்லை, உங்கள் பிள்ளையோட வச்சுட்டு எனக்கு தினமும் நிம்மதி இல்லாமல் போகுது அப்படி சொல்லி இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கேன். அப்படியே நம்ம எதிர்த்தாப்பில் நம்ம ஜிமின் வீட்டில் தான் காமிக்கிறாங்க. டயாங்க்கு இந்த வசவுனா நம்ம ஜிமினாவுக்கு என்ன வசவுலும். அப்படியே நம்ம பார்க்குள்ளே போக மிஸ்ஸஸ் பார்த்தோம். யோ இல்லையா, நீலாம் பிள்ளையா வளர்க்க? அவன் போய் மாங்காவை திருடி தின்னாயா? நீயும் அவனை சொல்லி வளர்க்குற மாதிரி தெரியல. இப்படியே பண்ணிகிட்டு இருந்தான்னு நினச்சிக்கோ, ஏதாவது ஹாஸ்டல் ஸ்கூலாக பார்த்து எங்கேயாவது சேர்த்து விட்ருவேன். ஏம்மா அப்படி பேசுத? டேய், நீ பண்ண வேற காரியத்துக்கு அப்படியே எனக்கு ஆத்திரமாக வருது. நீ அமைதியாக இருந்துரு. சரிம்மா கோவப்படாத. அவன்கிட்ட என்னன்னு நான் பேசுகிறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரில. அந்த டயாங் கூட சேர்ந்துட்டு ரொம்ப ஆடுறான். சரி விடுமா, நான் பேசிக்கிட்டு இங்கே வாடாதீங்கண்ணா. இப்போ எதுக்குடா போய் திருடினேன்? இப்போ நான் திருடலாம் இல்லைப்பா, இன்னும் அவன் ஒத்துக்கிட்டேன்னு பாருங்க. அப்படியே 2 போட்டேன்னு இல்லை. ஏம்மா நிறுத்துமா அவசம். நான் தான் திருடவே இல்லைங்கம்ல. அந்த டயாங் கூட தான் நான் போனேன். நான் ஒன்றும் திருடலாம் இல்லை. ஏன் நீ அங்கே போய் நின்று அவன் திருடும்போது திருடாதடா அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு என்ன வாய் இல்லையா அவனுக்கு? அவன் திருடினானா அவன் பக்கத்தில் போய் நின்னானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிஸ் பார்க்கு தான் அப்படியே போயிட்டே இருக்காங்க. அப்படியே உள்ளே போகிறாங்க.